For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். விவசாயிகள் தற்கொலைக்கு வழிவகுக்கும் கடுமையான பிரச்சினைகளில் கடன் சுமையும் ஒன்று. காரணங்களை பற்றி விவாதித்து தீர்வுகளை பரிந்துரைக்கவும். விவசாயிகளின் தற்கொலை என்பது இந்தியாவின் மிகப்பெரிய சோகங்களில் ஒன்று. தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் NCRB அறிக்கையின்படி விவசாயிகள் தற்கொலைக்கு மிக முக்கிய காரணம் தீராத கடன் சுமை indebtedness மற்றும் திவாலாகும் நிலை bankruptcy ஆகும். விவசாயத்தை காக்க வேண்டுமானால் அவர்களை கடன் வலையிலிருந்து மீட்க வேண்டும். இதற்கான காரணங்களையும் தீர்வுகளையும் விரிவாக காண்போம். பகுதி 1. கடன் சுமை ஏற்படுவதற்கான முக்கிய காரணங்கள். விவசாயி விரும்பி கடன் வாங்குவதில்லை, சூழல் அவரை தள்ளுகிறது. தனியார் வட்டிக்கு வாங்குதல் the trap of moneylenders. வங்கிகளில் கடன் பெறுவதற்கு நீண்ட செயல்முறைகள் மற்றும் ஆவணங்கள் தேவைப்படுகின்றன. அவசர தேவைக்கு விவசாயிகள் உள்ளூர் வட்டிக்காரர்களிடம் கந்துவட்டி மிக அதிக வட்டிக்கு கடன் வாங்குகிறார்கள். ஒருமுறை பயிர் பொய்த்தாலும் வட்டி குட்டி போட்டு அசல் தொகையை விட பல மடங்கு அதிகரித்துவிடுகிறது. விவசாய இடுபொருட்களின் விலை உயர்வு. விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் மற்றும் டீசல் ஆகியவற்றின் விலை கடந்த 10 ஆண்டுகளில் பன்மடங்கு உயர்ந்துள்ளது. ஆனால் விவசாய விளைபொருட்களின் விலை அந்த விகிதத்தில் உயரவில்லை. இதனால் உற்பத்திச் செலவுக்கே காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கடன் வாங்க வேண்டியுள்ளது. பருவமழை மற்றும் காலநிலை மாற்றம். இந்திய விவசாயம் இன்றும் பருவமழையை நம்பிய சூதாட்டம் கேம்பிள் ஆஃப் மான்சூன் ஆகவே உள்ளது. வறட்சி அல்லது வெள்ளம் காரணமாக பயிர் அழியும்போது வாங்கிய கடனை திருப்பிச் செலுத்த முடியாமல் அடுத்த பருவத்திற்கு மீண்டும் கடன் வாங்குகிறார்கள். குறைந்தபட்ச ஆதரவு விலை MSP போதாமை. சந்தையில் விலை வீழ்ச்சி அடையும்போது அரசு நிர்ணயிக்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலை விவசாயிகளுக்கு போதுமானதாக இல்லை. பல நேரங்களில் இடைத்தரகர்கள் லாபம் சம்பாதிக்க விவசாயி நஷ்டமடைகிறார். சமூக கடமைகள் மற்றும் ஆரோக்கிய செலவுகள். விவசாய கடன் மட்டுமல்லாமல் மகளின் திருமணம், வீடு கட்டுதல் மற்றும் திடீர் மருத்துவச் செலவுகளுக்காகவும் விவசாயிகள் பெரும் கடன் வாங்குகிறார்கள். இது பெரும்பாலும் புறக்கணிக்கப்படும் ஆனால் மிக முக்கியமான காரணம். பகுதி 2. பரிந்துரைக்கப்படும் தீர்வுகள். விவசாயிகளை தற்கொலையிலிருந்து மீட்க நீண்ட கால கொள்கை மாற்றம் மற்றும் உடனடி நிவாரணம் இரண்டும் தேவை. நிறுவன கடன் வசதியை அதிகரித்தல் இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட். வட்டிக்காரர்களை ஒழிக்க ஒரே வழி வங்கிக் கடனை எளிதாக்குவதுதான். கிசான் கிரெடிட் கார்டு, கிசான் கிரெடிட் கார்டு போன்ற திட்டங்களை விளிம்புநிலை விவசாயிகளுக்கும் கொண்டு செல்ல வேண்டும். வட்டியில்லா அல்லது மிக குறைந்த வட்டில் கடன் வழங்கப்பட வேண்டும். சுவாமிநாதன் குழு பரிந்துரை. சுவாமிநாதன் கமிட்டி ரிப்போர்ட். எம்எஸ் சுவாமிநாதன் குழு பரிந்துரைத்தபடி உற்பத்திச் செலவுடன் 50 விழுக்காடு லாபம் சேர்த்து C2-50 விழுக்காடு குறைந்தபட்ச ஆதரவு விலையை MSP நிர்ணயிக்க வேண்டும். இது விவசாயிகளுக்கு நிலையான வருமானத்தை உறுதி செய்யும். ஒருங்கிணைந்த பண்ணைய முறை இன்டகிரேட்டட் ஃபார்மிங். விவசாயத்தை மட்டும் நம்பி இருக்காமல் கால்நடை வளர்ப்பு, கோழி வளர்ப்பு மற்றும் மீன் வளர்ப்பு ஆகியவற்றை இணைத்து செய்ய ஊக்குவிக்க வேண்டும். ஒருவேளை பயிர் பொய்த்தாலும் பால் அல்லது முட்டை மூலம் அன்றாட வருமானம் கிடைத்துக்கொண்டே இருக்கும். இது தற்கொலை எண்ணத்தை தடுக்கும். பயிர் காப்பீட்டு திட்டத்தை சீரமைத்தல். பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா PMFBY போன்ற காப்பீட்டு திட்டங்களில் உள்ள நடைமுறை சிக்கல்களை நீக்க வேண்டும். நஷ்டம் ஏற்பட்டால் உடனடியாக இழப்பீடு விவசாயியின் வங்கிக் கணக்கிற்கு செல்ல வேண்டும். உளவியல் ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு. கிராமப்புறங்களில் விவசாயிகளுக்கு மனநல ஆலோசனை மையங்கள் அமைக்கப்பட வேண்டும். திருமணம் மற்றும் சடங்குகளுக்கு ஆடம்பரமா செலவு செய்வதை தவிர்க்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். முடிவுரை. விவசாயி சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும். கடன் தள்ளுபடி என்பது ஒரு தற்காலிக வலி நிவாரணி மட்டுமே, அது நிரந்தர தீர்வு அல்ல. விவசாயத்தை லாபகரமான தொழிலாக மாற்றுவதும்
விவசாயிகளுக்கு தன்மானத்துடன் வாழும் சூழலை உருவாக்குவதும் மட்டுமே தற்கொலைகளை தடுக்கும் நிரந்தர தீர்வாகும். Indebtedness is one of the serious issues leading to farmers' suicides. Discuss reasons and suggest solutions. விவசாயிகள் தற்கொலைக்கு வழிவகுக்கும் கடுமையான பிரச்சினைகளில் கடன் சுமையும் ஒன்று. காரணங்களை பற்றி விவாதித்து தீர்வுகளை பரிந்துரைக்கவும். Farmer suicides in India are a complex issue, and indebtedness is a significant contributor. இந்தியாவில் விவசாயிகள் தற்கொலைகள் ஒரு சிக்கலான பிரச்சினை, மேலும் கடன் சுமை ஒரு குறிப்பிடத்தக்க பங்களிப்பாகும். Reasons for indebtedness. கடன் சுமைக்கான காரணங்கள்: high cost seeds and fertilizer. The introduction of hybrid seeds and fertilizer has increased costs for farmers, leading to debt. அதிக விலை விதைகள் மற்றும் உரங்கள். கலப்பின விதைகள் மற்றும் உரங்களை அறிமுகப்படுத்துவது விவசாயிகளின் செலவுகளை அதிகரித்துள்ளது, இது கடனுக்கு வழிவகுக்கிறது. Crop failure and low productivity. Crop failures due to climate change, pests, or diseases can lead to financial distress. பயிர் தோல்வி மற்றும் குறைந்த உற்பத்தித்திறன், காலநிலை மாற்றம், பூச்சிகள் அல்லது நோய்கள் காரணமாக பயிர் தோல்விகள் நிதி நெருக்கடிக்கு வழிவகுக்கும். Lack of institutional credit. Many farmers rely on informal moneylenders with exorbitant interest rates, trapping them in debt. நிறுவன கடன் இல்லாமை. பல விவசாயிகள் அதிக வட்டி விகிதங்களுடன் முறைசாரா வட்டிக்காரர்களை நம்பியுள்ளனர், இதனால் அவர்கள் கடனில் சிக்குகிறார்கள். Low selling prices. Farmers often don't get fair prices for their produce, making it hard to repay loans. குறைந்த விற்பனை விலைகள். விவசாயிகள் பெரும்பாலும் தங்கள் விளைபொருட்களுக்கு நியாயமான விலை கிடைக்காது, இதனால் கடன்களை திருப்பிச் செலுத்துவது கடினம். Family responsibilities and stress. Family pressures and stress can exacerbate financial difficulties. குடும்ப பொறுப்புகள் மற்றும் மன அழுத்தம். குடும்ப அழுத்தங்கள் மற்றும் மன அழுத்தம் நிதி சிக்கல்களை அதிகரிக்கலாம். Solutions. தீர்வுகள். Promoting sustainable farming practices. Encourage eco-friendly practices, like organic farming, to reduce costs and improve productivity. நிலையான விவசாய நடைமுறைகளை ஊக்குவித்தல். செலவுகளை குறைத்து உற்பத்தித்திறனை மேம்படுத்த இயற்கை விவசாயம் போன்ற சுற்றுச்சூழலுக்கு உகந்த நடைமுறைகளை ஊக்குவித்தல். Reforming seed laws and protecting farmers' rights. Support policies that benefit farmers, such as seed subsidies or price support. விதைச் சட்டங்களை சீர்திருத்துதல் மற்றும் விவசாயிகளின் உரிமைகளை பாதுகாத்தல். விதை மானியங்கள் அல்லது விலை ஆதரவு போன்ற விவசாயிகளுக்கு பயனளிக்கும் கொள்கைகளை ஆதரித்தல். Better access to credit and insurance. Provide affordable credit options and insurance services to reduce financial risks. கடன் மற்றும் காப்பீட்டிற்கான சிறந்த அணுகல். நிதி அபாயங்களை குறைக்க மலிவு கடன் விருப்பங்கள் மற்றும் காப்பீட்டு சேவைகளை வழங்குதல். Market reforms. Ensure fair pricing mechanisms and reduce middlemen to help farmers get better returns. சந்தை சீர்திருத்தங்கள். நியாயமான விலை நிர்ணய வழிமுறைகளை உறுதி செய்தல் மற்றும் விவசாயிகள் சிறந்த வருமானத்தை பெற உதவும் வகையில் இடைத்தரகர்களை குறைத்தல். Mental health support. Integrate mental health services into rural healthcare to support distressed farmers. மனநல ஆதரவு. துன்பப்படும் விவசாயிகளை ஆதரிக்க கிராமப்புற சுகாதாரத்தில் மனநல சேவைகளை ஒருங்கிணைத்தல். Skill development programs. Offer training and skill development programs to enhance farmers' income-generating capabilities. திறன் மேம்பாட்டு திட்டங்கள். விவசாயிகளின் வருமானத்தை ஈட்டும் திறன்களை மேம்படுத்த பயிற்சி மற்றும் திறன் மேம்பாட்டு திட்டங்களை வழங்குதல். Government initiatives. Implement policies like crop insurance, Pradhan Mantri Fasal Bima Yojana, and credit support Kisan Credit Card to provide financial security. அரசு முயற்சிகள். நிதி பாதுகாப்பை வழங்க பயிர் காப்பீடு, பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா மற்றும் கடன் ஆதரவு கிசான் கிரெடிட் கார்டு போன்ற கொள்கைகளை செயல்படுத்துதல். கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். அரசு திட்டங்கள். மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் MGNREGS provides alternative income sources during agricultural off-seasons. மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம் MGNREGS விவசாயம் அல்லாத பருவங்களில் மாற்று வருமான ஆதாரங்களை வழங்குகிறது. பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா PMFBY
offers crop insurance to mitigate financial risks. பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா PMFBY நிதி அபாயங்களை குறைக்க பயிர் காப்பீட்டை வழங்குகிறது. Kisan Credit Card KCC provides low-interest loans to support farmers' financial needs. கிசான் கிரெடிட் கார்டு KCC விவசாயிகளின் நிதித் தேவைகளை ஆதரிக்க குறைந்த வட்டி கடன்களை வழங்குகிறது. By addressing these issues and implementing effective solutions, we can work towards reducing farmer suicides and improving the lives of India's farming community. இந்த பிரச்சினைகளை நிவர்த்தி செய்வதன் மூலமும் பயனுள்ள தீர்வுகளை செயல்படுத்துவதன் மூலமும் விவசாயி தற்கொலைகளை குறைப்பதற்கும் இந்தியாவின் விவசாய சமூகத்தின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கும் நாம் பாடுபடலாம். சிறு குறிப்பை எழுதுங்கள். கொத்தடிமை உழைப்பு. கொத்தடிமை உழைப்பு என்பது நவீன கால அடிமைத்தனத்தின் ஒரு வடிவமாகும். ஒரு நபர் வாங்கிய கடனுக்காக அல்லது முன்பணத்திற்காக அட்வான்ஸ் தனது உழைப்பைச் சொற்ப ஊதியத்திலோ அல்லது ஊதியமின்றியோ கடன் கொடுத்தவருக்கு வழங்க கட்டாயப்படுத்தப்படும் முறையே கொத்தடிமை உழைப்பு ஆகும். இதன் முக்கிய அம்சங்கள் மற்றும் பின்னணி. அடிப்படை விளக்கம். இது கடன் உழைப்பு டெட் லேபர் உறவின் அடிப்படையில் இயங்குகிறது. வாங்கிய கடனை அடைக்கும் வரை அந்த தொழிலாளிக்கு வேறு எங்கும் வேலைக்கு செல்லும் உரிமை இருக்காது. பல நேரங்களில் பெற்றோர் வாங்கிய கடனுக்காக குழந்தைகளும் பரம்பரையாக வேலை செய்யும் நிலை இன்டர் ஜெனரேஷனல் பாண்டேஜ் ஏற்படுகிறது. பாதிக்கப்படும் முக்கிய துறைகள். இந்தியாவில் இன்றும் மறைமுகமாக இம்முறை நிலவும் இடங்கள். செங்கல் சூளைகள் பிரிக் கில்ன்ஸ், அரிசி ஆலைகள், கல்குவாரிகள், விவசாய பண்ணைகள், ஜவுளி மற்றும் பட்டாசு தொழிற்சாலைகள். காரணங்கள். தீராத வறுமை. அவசர தேவைக்கு வங்கியில் கடன் கிடைக்காததால் தனியாரிடம் அதிக வட்டிக்கு கடன் வாங்குதல். சாதிய கட்டமைப்பு. இந்தியாவில் 90% அதிகமான கொத்தடிமைகள் பட்டியலின மற்றும் விளிம்புநிலை சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். எழுத்தறிவின்மை. கணக்கு வழக்குகளை புரிந்துகொள்ள முடியாததால் முதலாளிகள் கடனை தீரவிடாமல் ஏமாற்றுவது. சட்ட பாதுகாப்பு. இந்தியாவில் கொத்தடிமை முறை சட்டவிரோதமானது. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 23 ஆர்டிக்கல் 23 ஆட்கடத்தல் மற்றும் கட்டாய வேலை வாங்குவதை தடை செய்கிறது. கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிப்பு சட்டம் 1976 இச்சட்டம் கொத்தடிமை முறையை ஒரு கிரிமினல் குற்றமாக அறிவிக்கிறது. மேலும் கொத்தடிமையாக கண்டறியப்பட்ட உடனேயே அவர்களின் கடன் ரத்து செய்யப்பட்டதாக இச்சட்டம் அறிவிக்கிறது. முடிவுரை. கொத்தடிமை முறை என்பது மனித உரிமைகளுக்கு எதிரான மிக மோசமான மீறலாகும். அவர்களை மீட்பது மட்டும் போதாது, அவர்களுக்கு மாற்று வாழ்வாதாரத்தை ரீஹபிலிட்டேஷன் உருவாக்கித் தருவதே இதற்கான நிரந்தர தீர்வாகும். ரைட் ஷார்ட் நோட். பாண்டட் லேபர். சிறு குறிப்பை எழுதுங்கள். கொத்தடிமை உழைப்பு. Bonded labor refers to a form of exploitation where individuals are forced to work to repay a debt or loan, often under harsh conditions and without fair compensation. கொத்தடிமை உழைப்பு என்பது ஒரு வகையான சுரண்டலை குறிக்கிறது, அங்கு தனிநபர்கள் கடன் அல்லது கடனை திருப்பி செலுத்த வேலை செய்ய கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள், பெரும்பாலும் கடுமையான நிலைமைகளின் கீழ் மற்றும் நியாயமான இழப்பீடு இல்லாமல். Key aspects. முக்கிய அம்சங்கள். Debt bondage. Individuals are trapped in a cycle of debt, forced to work to repay loans or debts that may be impossible to pay off. கடன் கொத்தடிமை. தனிநபர்கள் கடன் சுழற்சியில் சிக்கிக் கொள்கிறார்கள், கடன்களை திருப்பிச் செலுத்த வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் அல்லது திருப்பிச் செலுத்த முடியாத கடன்கள். Exploitation.
Bonded laborers are often subjected to physical and emotional abuse, long working hours, and poor working conditions. சுரண்டல் கொத்தடிமை தொழிலாளர்கள் பெரும்பாலும் உடல் மற்றும் உணர்ச்சி ரீதியான துஷ்பிரயோகம், நீண்ட வேலை நேரம் மற்றும் மோசமான வேலை நிலைமைகளுக்கு ஆளாகிறார்கள். Loss of freedom. Bonded laborers are often denied their freedom and autonomy, forced to work against their will. சுதந்திர இழப்பு கொத்தடிமை தொழிலாளர்கள் பெரும்பாலும் அவர்களின் சுதந்திரம் மற்றும் சுயாட்சி மறுக்கப்படுகிறார்கள், அவர்களின் விருப்பத்திற்கு எதிராக வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். Causes காரணங்கள். Poverty and lack of access to credit can lead individuals to take loans from exploitative lenders, trapping them in debt bondage. வறுமை மற்றும் கடன் கிடைக்காதது தனிநபர்கள் சுரண்டல் கடன் வழங்குபவர்களிடமிருந்து கடன்களை எடுக்க வழிவகுக்கும், அவர்களை கடன் கொத்தடிமையில் சிக்க வைக்கும். Lack of awareness. Limited awareness of rights and laws can make individuals vulnerable to exploitation. விழிப்புணர்வு இல்லாமை உரிமைகள் மற்றும் சட்டங்கள் குறித்த வரையறுக்கப்பட்ட விழிப்புணர்வு தனிநபர்களை சுரண்டலுக்கு ஆளாக்கும். Consequences. Human rights violations. Bonded labor is a serious human rights violation, denying individuals their dignity and freedom. மனித உரிமை மீறல்கள். கொத்தடிமை உழைப்பு என்பது ஒரு கடுமையான மனித உரிமை மீறலாகும், இது தனிநபர்களின் கண்ணியத்தையும் சுதந்திரத்தையும் மறுக்கிறது. Perpetuation of poverty. Bonded labor perpetuates poverty, as individuals are unable to break free from debt and exploitation. வறுமை நிலைத்திருப்பது. கொத்தடிமை உழைப்பு வறுமையை நிலைத்திருக்கிறது, ஏனெனில் தனிநபர்கள் கடன் மற்றும் சுரண்டலிலிருந்து விடுபட முடியாது. Overall, bonded labor is a complex issue that requires a comprehensive approach to address its root causes and consequences. Efforts to eliminate bonded labor include raising awareness, providing access to credit and social protection, and enforcing laws and regulations to protect vulnerable populations. கொத்தடிமை உழைப்பு என்பது ஒரு சிக்கலான பிரச்சினையாகும், இதற்கு அதன் மூல காரணங்கள் மற்றும் விளைவுகளை நிவர்த்தி செய்ய ஒரு விரிவான அணுகுமுறை தேவைப்படுகிறது. கொத்தடிமை உழைப்பை ஒழிப்பதற்கான முயற்சிகளில் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், கடன் மற்றும் சமூக பாதுகாப்பிற்கான அணுகலை வழங்குதல் மற்றும் பாதிக்கப்படக்கூடிய மக்களை பாதுகாக்க சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளை அமல்படுத்துதல் ஆகியவை அடங்கும். வகுப்புவாத துருவமுனைப்பில் சமூக ஊடகங்களின் பங்கை பற்றி விவாதிக்கவும், அதை எதிர்த்து போராடுவதற்கான வழிகளை பரிந்துரைக்கவும். வகுப்புவாத துருவமுனைப்பு கம்யூனல் போலரைசேஷன் என்பது சமூகத்தில் உள்ள வெவ்வேறு மத அல்லது இனக்குழுக்களுக்கு இடையே கடுமையான பிளவை ஏற்படுத்துவதாகும். இன்றைய காலத்தில் இந்த கொந்தளிப்பை உருவாக்குவதில் சமூக ஊடகங்கள் சோஷியல் மீடியா ஒரு வேகப்படுத்தியாக கேட்டலிஸ்ட் செயல்படுகின்றன. இதன் பங்கு மற்றும் இதை தடுப்பதற்கான வழிமுறைகள் கீழே விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளன. வகுப்புவாத துருவமுனைப்பில் சமூக ஊடகங்களின் பங்கு. சமூக ஊடகங்கள் மக்களை இணைக்க உருவாக்கப்பட்டவை, ஆனால் அல்காரிதம்களின் ஆல்கரிதம்ஸ் செயல்பாட்டால் அவை மக்களை பிரிக்கின்றன. எதிரொலி அறைகள் எக்கோ சேம்பர்ஸ். சமூக ஊடகங்களின் அல்காரிதம் ஒரு பயனர் எதை விரும்புகிறாரோ அல்லது எதை அதிகம் பார்க்கிறாரோ அதையே திரும்ப திரும்ப காட்டும். ஒருவர் ஒரு மதச்சார்பான வெறுப்பு பதிவை பார்த்தால் அவருக்கு தொடர்ந்து அதே வகையான பதிவுகள் காட்டப்படும். இதனால் அவர் உலகம் முழுவதும் இப்படித்தான் நினைக்கிறது என்று நம்பத் தொடங்கி தனது மாற்றுக்கருத்து உள்ளவர்களை எதிரியாக பார்க்கிறார். போலிச் செய்திகள் மற்றும் வதந்திகள் ஃபேக் நியூஸ். உண்மையை விட வதந்தி 6 மடங்கு வேகமாக பரவும் என்று ஆய்வுகள் கூறுகின்றன. ஒரு பழைய வீடியோவை அல்லது தொடர்பில்லாத ஒரு சம்பவத்தை உதாரணமாக, வெளிநாட்டில் நடந்த கலவரத்தை இந்தியாவில் நடந்தது போல சித்தரித்து பரப்பிவிடுவது வகுப்புவாத கலவரங்களுக்கு உடனடி காரணமாகிறது. முசாபர்நகர் கலவரம், பெங்களூரு கலவரம். உளவியல் போர் சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர். மீம்ஸ் மற்றும் ட்ரோல்ஸ் மூலம் ஒரு மதத்தையோ அல்லது சமூகத்தையோ இழிவுபடுத்துவது. இது மெல்ல மெல்ல இளைஞர்களின் மனதில் நஞ்சை விதைத்து அவர்களை தீவிரவாத சிந்தனைக்கு இட்டுச் செல்கிறது.
அடையாள மறைப்பு anonymity, நேரில் சொல்ல தயங்கும் கொடூரமான கருத்துக்களை போலிக் கணக்குகள் ஃபேக் ஐடிஸ் மூலம் எவ்வித பயமுமின்றி பரப்ப முடிகிறது. இது கும்பல் மனப்பான்மையை மாப் மென்டாலிட்டி வளர்க்கிறது. இதை எதிர்த்து போராடுவதற்கான வழிமுறைகள். இதை தடுக்க அரசு, ஊடக நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்கள் என முத்தரப்பு ஒத்துழைப்பு தேவை. தனிநபர் மற்றும் சமூக அளவில் டிஜிட்டல் எழுத்தறிவு டிஜிட்டல் லிட்டரசி. பள்ளி பாடத்திட்டத்திலேயே சமூக ஊடகங்களை பொறுப்புடன் பயன்படுத்துவது எப்படி கற்றுத்தரப்பட வேண்டும். ஒரு செய்தியை பகிரும் முன் அதைச் சரிபார், வெரிஃபை பிஃபோர் யூ ஷேர் என்ற விழிப்புணர்வு பிரச்சாரம் தேவை. உண்மை சரிபார்ப்பு ஃபேக்ட் செக்கிங். ஆல்ட் நியூஸ் போன்ற உண்மை சரிபார்க்கும் இணையதளங்களை பயன்படுத்த மக்களை ஊக்குவிக்க வேண்டும். மாற்று பிரச்சாரம் கவுண்டர் நரேட்டிவ்ஸ். வெறுப்புச் செய்திகள் பரவும் அதே வேகத்தில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் உண்மையான சம்பவங்களையும் நட்புணர்வையும் சமூக ஊடகங்களில் அதிகம் பகிர வேண்டும். தொழில்நுட்பம் மற்றும் நிறுவன அளவில் பொறுப்புடைமை அக்கவுண்டபிலிட்டி. பேஸ்புக், எக்ஸ், ட்விட்டர், வாட்ஸ்அப் போன்ற நிறுவனங்கள் வெறுப்பு பேச்சுகளை ஹேட் ஸ்பீச் தானாக கண்டறிந்து நீக்கும் AI தொழில்நுட்பத்தை மேம்படுத்த வேண்டும். பரவலை தாமதப்படுத்துதல். கலவர நேரங்களில் வதந்திகள் பரவுவதை தடுக்க ஃபார்வர்ட் செய்யும் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவது வாட்ஸ்அப் செய்தது போல நல்ல பலனை தரும். அரசு மற்றும் சட்ட அளவில் கடுமையான சட்டங்கள். தகவல் தொழில்நுட்ப விதிகள் ரூல்ஸ் 2021 ஐ முறையாக அமல்படுத்த வேண்டும். வெறுப்பு பிரச்சாரத்தை தூண்டும் கணக்குகளை முடக்கவும் காரணமானவர்களை கைது செய்யவும் துரித செயல்படை சைபர் செல் தேவை. சமூக கண்காணிப்பு. காவல்துறை சமூக ஊடகங்களை தொடர்ந்து கண்காணித்து வதந்தி பரவும் போதே அதிகாரப்பூர்வமான விளக்கத்தை உடனுக்குடன் வெளியிட வேண்டும். முடிவுரை. துப்பாக்கியை விட ஒரு ஸ்மார்ட்போன் மூலம் அனுப்பப்படும் ஒரு தவறான செய்தி சமூகத்திற்கு பெரிய ஆபத்தை விளைவிக்கும் காலம் இது. தொழில்நுட்பம் ஒரு நல்ல சேவகன், ஆனால் மோசமான எஜமானன். சமூக ஊடகங்களை நாம் ஆள வேண்டுமே தவிர அதன் அல்காரிதம்கள் நம்மை ஆளவிடக்கூடாது. Discuss the role of social media in communal polarization. Suggest ways to combat it. வகுப்புவாத துருவமுனைப்பில் சமூக ஊடகங்களின் பங்கை பற்றி விவாதிக்கவும். அதை எதிர்த்து போராடுவதற்கான வழிகளை பரிந்துரைக்கவும். Role of social media in communal polarization. வகுப்புவாத துருவமுனைப்பில் சமூக ஊடகங்களின் பங்கு. Social media has played a significant role in communal polarization, contributing to the spread of misinformation, hate speech, and divisive rhetoric. சமூக ஊடகங்கள் வகுப்புவாத துருவமுனைப்பில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டுள்ளன. தவறான தகவல், வெறுப்பு பேச்சு மற்றும் பிரிவினைவாத சொல்லாட்சியை பரப்புவதற்கு பங்களிக்கின்றன. Key aspects. Spread of misinformation. Social media platforms can spread misinformation and fake news, which can fuel communal tensions and violence. தவறான தகவல் பரவல். சமூக ஊடக தளங்கள் தவறான தகவல்களையும் போலிச் செய்திகளையும் பரப்பலாம். இது வகுப்புவாத பதட்டங்கள் மற்றும் வன்முறையை தூண்டும். Echo chambers. Social media algorithms can create echo chambers, where users are exposed to information that reinforces their existing biases and prejudices. எதிரொலி அறைகள். சமூக ஊடக வழிமுறைகள் எதிரொலி அறைகளை உருவாக்கலாம், அங்கு பயனர்கள் தங்கள் தற்போதைய சார்புகள் மற்றும் தப்பெண்ணங்களை வலுப்படுத்தும் தகவல்களுக்கு ஆளாகிறார்கள். Hate speech. Social media platforms can be used to spread hate speech and divisive rhetoric, which can contribute to communal polarization. வெறுப்பு பேச்சு. சமூக ஊடக தளங்கள் வெறுப்பு பேச்சு மற்றும் பிளவுபடுத்தும் சொல்லாட்சியை பரப்ப பயன்படுத்தப்படலாம், இது வகுப்புவாத துருவமுனைப்புக்கு பங்களிக்கும். Ways to combat communal polarization on social media. சமூக ஊடகங்களில் வகுப்புவாத துருவமுனைப்பை எதிர்த்து போராடுவதற்கான வழிகள். Fact checking. Implementing fact checking mechanisms can help to reduce the spread of misinformation and fake news. உண்மை சரிபார்ப்பு. உண்மை சரிபார்ப்பு வழிமுறைகளை செயல்படுத்துவது தவறான தகவல் மற்றும் போலிச் செய்திகளின் பரவலை குறைக்க உதவும். Regulation of hate speech. Social media platforms can develop and enforce policies to regulate hate speech and divisive rhetoric,
வெறுக்கத்தக்க பேச்சு ஒழுங்குமுறை. சமூக ஊடக தளங்கள் வெறுப்பு பேச்சு மற்றும் பிரிவினைவாத சொல்லாட்சியை ஒழுங்குபடுத்துவதற்கான கொள்கைகளை உருவாக்கி செயல்படுத்தலாம். Promoting digital literacy. Promoting digital literacy can help users to critically evaluate information and identify misinformation. டிஜிட்டல் எழுத்தறிவை ஊக்குவித்தல். டிஜிட்டல் எழுத்தறிவை ஊக்குவித்தல் பயனர்கள் தகவல்களை விமர்சன ரீதியாக மதிப்பீடு செய்யவும் தவறான தகவல்களை அடையாளம் காணவும் உதவும். Counter narratives. Promoting counter narratives and alternative perspectives can help to challenge divisive rhetoric and promote social cohesion. எதிர்கதைகளையும் மாற்று கண்ணோட்டங்களையும் ஊக்குவிப்பது பிளவுவாத சொல்லாட்சியை சவால் செய்யவும் சமூக ஒற்றுமையை ஊக்குவிக்கவும் உதவும். Collaboration and partnerships. Collaboration between social media platforms, civil society organizations, and governments can help to promote social cohesion and combat communal polarization. ஒத்துழைப்பு மற்றும் கூட்டாண்மைகள். சமூக ஊடக தளங்கள், சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் அரசாங்கங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பு சமூக ஒற்றுமையை ஊக்குவிக்கவும் வகுப்புவாத துருவமுனைப்பை எதிர்த்து போராடவும் உதவும். Challenges and limitations. Balancing free speech. Regulating hate speech and misinformation can be challenging, particularly in balancing free speech and censorship concerns. பேச்சு சுதந்திரத்தை சமநிலைப்படுத்துதல். வெறுப்பு பேச்சு மற்றும் தவறான தகவல்களை ஒழுங்குபடுத்துவது சவாலானது, குறிப்பாக பேச்சு சுதந்திரம் மற்றும் தணிக்கை கவலைகளை சமநிலைப்படுத்துவதில். Complexity of social media. Social media is a complex and dynamic environment, making it challenging to develop effective solutions to combat communal polarization. சமூக ஊடகங்களின் சிக்கலான தன்மை. சமூக ஊடகங்கள் ஒரு சிக்கலான மற்றும் ஆற்றல்மிக்க சூழலாகும், இது வகுப்புவாத துருவமுனைப்பை எதிர்த்து போராடுவதற்கான பயனுள்ள தீர்வுகளை உருவாக்குவதை சவாலாக ஆக்குகிறது. Overall, social media can play a significant role in promoting social cohesion and combating communal polarization, but it requires a multifaceted approach that involves regulation, education, and collaboration. ஒட்டுமொத்தமாக, சமூக ஊடகங்கள் சமூக ஒற்றுமையை ஊக்குவிப்பதிலும் வகுப்புவாத துருவமுனைப்பை எதிர்த்து போராடுவதிலும் குறிப்பிடத்தக்க பங்கை வகிக்க முடியும், ஆனால் அதற்கு கட்டுப்பாடு, கல்வி மற்றும் ஒத்துழைப்பை உள்ளடக்கிய பன்முக அணுகுமுறை தேவைப்படுகிறது. பசுமை போர்வை குறைப்பு சுற்றுச்சூழல் சீரழிவை பாதித்து புவி வெப்பமடைதலுக்கு வழிவகுத்ததா? உங்கள் பதிலை விளக்கத்துடன் விரிவாக கூறுங்கள். நிச்சயமாக, பசுமை போர்வை கிரீன் கவர் குறைப்பு என்பது சுற்றுச்சூழல் சீரழிவிற்கும் புவி வெப்பமடைதலுக்கும் குளோபல் வார்மிங் மிக முக்கிய காரணமாகும். இவை இரண்டும் எவ்வாறு ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை என்பதை அறிவியல் பூர்வமாக விளக்கலாம். பசுமை போர்வை குறைப்பு புவி வெப்பமடைதலை தூண்டும் விதம் பற்றிய விரிவான விளக்கம் கீழே. இயற்கையான கார்பன் தொட்டிகள் அழிப்பு. டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கார்பன் சிங்க்ஸ். மரங்கள் பூமியின் இயற்கையான நுரையீரல் ஆகும். ஒளிச்சேர்க்கை ஃபோட்டோசிந்தசிஸ் என்ற செயல்பாட்டின் மூலம் மரங்கள் வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை CO2 உறிஞ்சி நமக்கு தேவையான ஆக்சிஜனை வெளியிடுகின்றன. விளைவு, பசுமை போர்வை குறையும்போது காற்றில் உள்ள CO2 வை உறிஞ்சுவதற்கு ஆள் இல்லை. இதனால் வளிமண்டலத்தில் பசுமை இல்ல வாயுக்களின் கிரீன்ஹவுஸ் கேஸஸ் அளவு அதிகரித்து அவை சூரிய வெப்பத்தை பூமிக்குள்ளேயே தக்கவைத்துக் கொள்கின்றன. இதுவே புவி வெப்பமடைதலின் அடிப்படை. சேமிக்கப்பட்ட கார்பன் வெளியேற்றம். ரிலீஸ் ஆஃப் ஸ்டோர்ட் கார்பன். மரங்கள் உயிருடன் இருக்கும் வரை கார்பனை சேமித்து வைக்கும் கிடங்குகளாகச் செயல்படுகின்றன. விளைவு, காடுகள் அழிக்கப்படும்போதோ அல்லது எரிக்கப்படும்போதோ ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ், மரங்களில் அதுநாள் வரை சேமித்து வைக்கப்பட்டிருந்த கார்பன் அனைத்தும் ஒரே நேரத்தில் வளிமண்டலத்தில் கலக்கிறது. இது வெப்பமடைதலை துரிதப்படுத்துகிறது. உலகளாவிய கார்பன் உமிழ்வில் சுமார் 15 விழுக்காடு காடழிப்பினால் மட்டுமே ஏற்படுகிறது. நீராவிப்போக்கு சுழற்சி பாதிப்பு. டிஸ்ரப்ஷன் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். மரங்கள் வேர்கள் மூலம் நிலத்தடி நீரை உறிஞ்சி இலைகள் வழியாக நீராவியாக வெளியிடுகின்றன. டிரான்ஸ்பிரேஷன்.
இந்த நீராவிதான் மேகங்களாக மாறி மழையை தருகிறது மற்றும் காற்றை குளிர்விக்கிறது. விளைவு, மரங்கள் வெட்டப்படும்போது இந்த குளிர்விக்கும் செயல்முறை நிற்கிறது. இதனால் மழைப்பொழிவு குறைந்து வறட்சி ஏற்படுகிறது. வறண்ட நிலம் சூரிய வெப்பத்தை எளிதில் உள்வாங்கிச் சூழலை மேலும் சூடாக்குகிறது. அல்பினோ விளைவு மாற்றம் ஆல்பெடோ எஃபெக்ட். பூமியின் மேற்பரப்பு சூரிய ஒளியை எவ்வளவு பிரதிபலிக்கிறது என்பது அல்பினோ எனப்படுகிறது. விளைவு, அடர்ந்த காடுகள் சூரிய வெப்பத்தை உறிஞ்சி நிழலைத் தந்து பூமியை குளிரூட்டுகின்றன. ஆனால் மரங்கள் இல்லாத திறந்தவெளிகள் அல்லது கான்கிரீட் கட்டிடங்கள் நகர்ப்புறங்களில் சூரிய வெப்பத்தை அப்படியே உள்வாங்கி தேக்கி வைத்துக் கொள்கின்றன. இது நகர்ப்புற வெப்பத்தீவுகள் அர்பன் ஹீட் ஐலண்ட்ஸ் உருவாக காரணமாகிறது. மண் அரிப்பு மற்றும் நிலச்சீரழிவு. மரங்களின் வேர்கள்தான் மண்ணை பிடித்து வைக்கின்றன. விளைவு, பசுமை போர்வை நீங்கும் போது மண் நேரடியாகச் சூரிய வெப்பத்திற்கும் காற்றுக்கும் ஆளாகிறது. மண்ணில் உள்ள ஈரப்பதம் ஆவியாகி நிலம் பாலைவனமாக மாறுகிறது. பாலைவன பகுதிகள் பூமியின் வெப்பநிலையை மேலும் அதிகரிக்கச் செய்கின்றன. சுருக்கமாக, பசுமை போர்வை குறைப்பு என்பது ஒரு தீய சுழற்சி, விஷஸ் சைக்கிள் போன்றது. மரங்கள் வெட்டப்படுகின்றன, வலதுபுறம் நோக்கிய அம்பு வெப்பநிலை உயர்கிறது. வெப்பநிலை உயர்வதால் வலதுபுறம் நோக்கிய அம்பு காடுகளில் தீப்பற்றுகிறது மற்றும் செடிகள் கருகுகின்றன. இது மீண்டும் பசுமை போர்வையை குறைக்கிறது. எனவே புவி வெப்பமடைதலை தடுக்க வேண்டுமானால் தொழிற்சாலை புகையை குறைப்பது எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் இருக்கும் காடுகளை காப்பதும் புதிய மரங்களை நடுவதும் ஆகும். Has reduction of green cover affected ecological degradation leading to global warming? Elaborate your answer with illustration. பசுமை போர்வை குறைப்பு சுற்றுச்சூழல் சீரழிவை பாதித்து புவி வெப்பமடைதலுக்கு வழிவகுத்ததா? உங்கள் பதிலை விளக்கத்துடன் விரிவாக கூறுங்கள். Reduction of green cover and ecological degradation. பசுமை போர்வை குறைப்பு மற்றும் சுற்றுச்சூழல் சீரழிவு. The reduction of green cover, primarily through deforestation and land degradation, has significantly contributed to ecological degradation and global warming. முதன்மையாக காடழிப்பு மற்றும் நிலச்சீரழிவு மூலம் பசுமை போர்வை குறைப்பு, சுற்றுச்சூழல் சீரழிவு மற்றும் புவி வெப்பமடைதலுக்கு கணிசமாக பங்களித்துள்ளது. Key aspects. Loss of biodiversity. Deforestation and land degradation lead to loss of biodiversity, disrupting ecosystems and ecosystem services. பல்லுயிர் இழப்பு. காடழிப்பு மற்றும் நிலச்சீரழிவு பல்லுயிர் இழப்புக்கு வழிவகுக்கிறது, சுற்றுச்சூழல் அமைப்புகள் மற்றும் சுற்றுச்சூழல் சேவைகள் சீர்குலைகிறது. Climate regulation. Green cover plays a crucial role in regulating the climate, absorbing carbon dioxide, and producing oxygen. காலநிலை ஒழுங்குமுறை. காலநிலையை ஒழுங்குபடுத்துதல், கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சுதல் மற்றும் ஆக்சிஜனை உற்பத்தி செய்தல் ஆகியவற்றில் பசுமை போர்வை முக்கிய பங்கு வகிக்கிறது. Soil erosion. Deforestation and land degradation can lead to soil erosion, reducing soil fertility and affecting agricultural productivity. மண் அரிப்பு. காடழிப்பு மற்றும் நிலச்சீரழிவு மண் அரிப்புக்கு வழிவகுக்கும், மண் வளத்தை குறைக்கும் மற்றும் விவசாய உற்பத்தி திறனை பாதிக்கும். Impact on global warming. புவி வெப்பமடைதலில் தாக்கம். Increased greenhouse gases. Deforestation and land degradation contribute to increased greenhouse gas emissions, exacerbating global warming. அதிகரித்த பசுமை இல்ல வாயுக்கள். காடழிப்பு மற்றும் நிலச்சீரழிவு பசுமை இல்ல வாயு வெளியேற்றத்தை அதிகரிக்கவும் புவி வெப்பமடைதலை அதிகரிக்கவும் பங்களிக்கிறது. Disruption of water cycles. Green cover helps regulate water cycles, and its loss can lead to changes in precipitation patterns and increased risk of droughts and floods. நீர் சுழற்சிகளை சீர்குலைத்தல். பசுமை போர்வை நீர் சுழற்சிகளை ஒழுங்குபடுத்த உதவுகிறது, மேலும் அதன் இழப்பு மழைப்பொழிவு முறைகளில் மாற்றங்கள் மற்றும் வறட்சி மற்றும் வெள்ள அபாயத்தை அதிகரிக்கும். Illustrations. எடுத்துக்காட்டுகள். Amazon rainforest. The Amazon rainforest, often referred to as the lungs of the earth, has been subject to significant deforestation,
contributing to loss of biodiversity and increased greenhouse gas emissions. அமேசான் மழைக்காடு பூமியின் நுரையீரல் என்று பெரும்பாலும் குறிப்பிடப்படும் அமேசான் மழைக்காடுகள் குறிப்பிடத்தக்க காடழிப்புக்கு ஆளாகி பல்லுயிரிழப்பு மற்றும் அதிகரித்த பசுமை இல்ல வாயு வெளியேற்றத்திற்கு பங்களிக்கின்றன. Himalayan region. Deforestation and land degradation in the Himalayan region have led to soil erosion, landslides, and changes in precipitation patterns, affecting the region's ecological stability. இமயமலை பகுதி. இமயமலை பகுதியில் காடழிப்பு மற்றும் நிலச்சீரழிவு மண் அரிப்பு நிலச்சரிவுகள் மற்றும் மழைப்பொழிவு முறைகளில் மாற்றங்களுக்கு வழிவகுத்து பிராந்தியத்தின் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையை பாதிக்கிறது. Consequences and solutions விளைவுகள் மற்றும் தீர்வுகள். Conservation efforts, such as reforestation and afforestation, can help restore green cover and mitigate ecological degradation. பாதுகாப்பு முயற்சிகள். மறு காடழிப்பு மற்றும் காடு வளர்ப்பு போன்ற பாதுகாப்பு முயற்சிகள் பசுமை போர்வையை மீட்டெடுக்கவும் சுற்றுச்சூழல் சீரழிவை தணிக்கவும் உதவும். Sustainable land use practices, such as agroforestry and permaculture, can help reduce deforestation and promote ecological sustainability. நிலையான நில பயன்பாடு. வேளாண் காடுகள் மற்றும் நிரந்தர வளர்ப்பு போன்ற நிலையான நில பயன்பாட்டு நடைமுறைகள் காடழிப்பை குறைக்கவும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையை மேம்படுத்தவும் உதவும். Climate change mitigation. Reducing greenhouse gas emissions and transitioning to renewable energy sources can help mitigate the impacts of global warming. காலநிலை மாற்றத்தை குறைத்தல். பசுமை இல்ல வாயு வெளியேற்றத்தை குறைத்தல் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களுக்கு மாறுதல் ஆகியவை புவி வெப்பமடைதலின் தாக்கங்களை குறைக்க உதவும். ஒட்டுமொத்தமாக பசுமை போர்வையை குறைப்பது சுற்றுச்சூழல் சீரழிவு மற்றும் புவி வெப்பமடைதலுக்கு குறிப்பிடத்தக்க தாக்கங்களை கொண்டுள்ளது. இது பாதுகாப்பு முயற்சிகள் மற்றும் நிலையான நில பயன்பாட்டு நடைமுறைகளின் அவசியத்தை எடுத்துக்காட்டுகிறது. Overall, the reduction of green cover has significant implications for ecological degradation and global warming, highlighting the need for conservation efforts and sustainable land use practices. சமூகவியல் கண்ணோட்டத்துடன் ஒரு சிறு குறிப்பை எழுதுங்கள். கிராமப்புற நிலமற்ற மற்றும் குறு விவசாயிகளுக்கு வளர்ச்சி மூலம் இடப்பெயர்ச்சியின் விளைவு. சமூகவியல் கண்ணோட்டத்தில் வளர்ச்சி திட்டங்களால் ஏற்படும் இடப்பெயர்ச்சி என்பது வெறும் இருப்பிட மாற்றம் மட்டுமல்ல, அது ஒரு சமூகத்தின் வாழ்க்கை முறை அழிப்பு, டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் வே ஆஃப் லைஃப் ஆகும். குறிப்பாக கிராமப்புற நிலமற்ற தொழிலாளர்கள் மற்றும் குறுவிவசாயிகள் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் மீது இது ஏற்படுத்தும் தாக்கங்கள் மிக கடுமையானவை. இதனைச் சில முக்கிய சமூகவியல் கோட்பாடுகளின் அடிப்படையில் விளக்கலாம். பாட்டாளி வர்க்கமயமாதல் புரோலெட்டேரியனைசேஷன். சமூகவியலில் இது மிக முக்கியமான மாற்றம். சொந்தமாகச் சிறிது நிலம் வைத்திருக்கும் குறுவிவசாயி தன் நிலத்தை இழக்கும் போது அவர் தன் உற்பத்தியாளர் ப்ரொடியூசர் என்ற அந்தஸ்தை இழந்து பிறரைச் சார்ந்திருக்கும் கூலித் தொழிலாளியாக வேஜ் லேபர் மாறுகிறார். விளைவு. இது வெறும் பொருளாதார இழப்பு மட்டுமல்ல, சமூகத்தில் அவருக்கு இருந்த சுயமரியாதை மற்றும் தற்சார்பு வாழ்க்கை பறிபோகிறது. அவர் நகர்ப்புறச் சேரிகளில் விளிம்பு நிலை மனிதராக மாற்றப்படுகிறார். இழப்பீட்டு பொறி. தி காம்பன்சேஷன் ட்ராப். நிலமற்றோரின் அவலம். வளர்ச்சி திட்டங்களுக்கான இழப்பீடு பெரும்பாலும் நில உரிமை ஆவணங்களை பட்ட அடிப்படையாக கொண்டது. நிலமற்ற தொழிலாளர்கள். இவர்கள் நிலத்தை நம்பியே வாழ்கிறார்கள். விவசாய கூலிகள், தச்சர்கள், கொல்லர்கள். ஆனால் நிலம் இவர்களுக்குச் சொந்தமில்லை என்பதால் நிலம் கையகப்படுத்தப்படும்போது இவர்களுக்கு எந்தவித இழப்பீடும் கிடைப்பதில்லை. சமூகவியல் விளைவு. நிலவுடைமையாளருக்கும் தொழிலாளிக்கும் இருந்த பாரம்பரிய உறவுமுறை ஜாஜ்மானி சிஸ்டம் போன்றவை துண்டிக்கப்படுகிறது. இவர்கள் நடுத்தெருவில் நிற்க வைக்கப்படுகிறார்கள். சமூக மூலதன இழப்பு. லாஸ் ஆஃப் சோஷியல் கேபிட்டல். கிராமப்புறங்களில் வறுமை இருந்தாலும் அங்கு ஒருவருக்கொருவர் உதவும் சமூக பிணைப்பு சோஷியல் நெட்வொர்க் இருக்கும்.
கடன், உதவி மற்றும் பாதுகாப்பு ஆகியவை உறவினர்கள் மற்றும் ஜாதி சார்ந்த கட்டமைப்பால் கிடைக்கும். விளைவு: இடப்பெயர்ச்சியின் போது மக்கள் வெவ்வேறு இடங்களுக்குச் சிதறடிக்கப்படுகிறார்கள். இதனால் தலைமுறையாக கட்டமைக்கப்பட்ட இந்த சமூக பாதுகாப்பு வலை அறுந்து போகிறது. புதிய இடத்தில் அவர்கள் தனித்துவிடப்படுகிறார்கள். பாலின ரீதியான தாக்கம்: ஜெண்டர் இம்பாக்ட். ஆணாதிக்கச் சமூகத்தில் இடப்பெயர்ச்சி பெண்களை அதிகம் பாதிக்கிறது. கிராமங்களில் கால்நடை வளர்ப்பு, விறகு சேகரித்தல் மூலம் பெண்கள் குடும்ப பொருளாதாரத்திற்கு பங்களிப்பார்கள். நகர்ப்புற அல்லது புதிய குடியிருப்புகளுக்கு மாறும்போது இந்த பொது வளங்கள் காமன் ப்ராப்பர்ட்டி ரிசோர்சஸ் கிடைப்பதில்லை. இதனால் பெண்கள் முற்றிலும் ஆண்களின் வருமானத்தை நம்பி வாழும் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். கலாச்சார வேரறுப்பு கல்ச்சரல் அப்ரூட்டிங். கிராமப்புற மக்களுக்கு நிலம் என்பது ஒரு பொருளாதார சொத்து மட்டுமல்ல, அது அவர்களின் முன்னோர் வாழ்ந்த குலதெய்வம் இருக்கும் புனிதமான இடம். அதை விட்டு வெளியேறுவது அவர்களுக்கு கடுமையான மனச்சோர்வையும் சைக்கலாஜிக்கல் ட்ராமா, வேரற்ற உணர்வையும் ரூட்லெஸ்னஸ் ஏற்படுத்துகிறது. முடிவுரை: சுருக்கமாகச் சொன்னால், வளர்ச்சித் திட்டங்கள் கிராமப்புற பணக்காரர்களுக்கு பணத்தை கொடுக்கலாம், ஆனால் நிலமற்ற ஏழைகளுக்கும் குறுவிவசாயிகளுக்கும் அது தருவது நிரந்தர வறுமை மற்றும் சமூக அடையாள இழப்பு மட்டுமே. இவர்களை வளர்ச்சியின் அகதிகள், டெவலப்மெண்ட் ரெஃப்யூஜீஸ் என்று அழைப்பதே பொருந்தும். Write short note with a sociological perspective. Effect of displacement through development on the rural landless and marginal farmers. சமூகவியல் கண்ணோட்டத்துடன் ஒரு சிறு குறிப்பை எழுதுங்கள். கிராமப்புற நிலமற்ற மற்றும் குறு விவசாயிகளுக்கு வளர்ச்சி மூலம் இடப்பெயர்ச்சியின் விளைவு. Effect of displacement through development on rural landless and marginal farmers. கிராமப்புற நிலமற்ற மற்றும் குறு விவசாயிகள் மீது வளர்ச்சி மூலம் இடப்பெயர்ச்சியின் விளைவு. From a sociological perspective, displacement through development projects, such as infrastructure development, mining, and urbanization, has significant impacts on rural landless and marginal farmers. சமூகவியல் கண்ணோட்டத்தில், உள்கட்டமைப்பு மேம்பாடு, சுரங்கம் மற்றும் நகரமயமாக்கல் போன்ற மேம்பாட்டு திட்டங்கள் மூலம் இடப்பெயர்ச்சி கிராமப்புற நிலமற்ற மற்றும் குறு விவசாயிகளுக்கு குறிப்பிடத்தக்க தாக்கங்களை ஏற்படுத்துகிறது. Key effects. முக்கிய விளைவுகள்: Loss of livelihoods. Displacement often results in the loss of livelihoods, as these groups depend heavily on land and natural resources for their survival. வாழ்வாதார இழப்பு. இடப்பெயர்ச்சி பெரும்பாலும் வாழ்வாதாரங்களை இழக்க வழிவகுக்கிறது, ஏனெனில் இந்த குழுக்கள் தங்கள் உயிர்வாழ்விற்காக நிலம் மற்றும் இயற்கை வளங்களை பெரிதும் நம்பியுள்ளன. Increased vulnerability. Displacement can increase vulnerability to poverty, food insecurity, and social exclusion, particularly for women and other marginalized groups. வலிமை அதிகரிப்பு. இடப்பெயர்ச்சி வறுமை, உணவு பாதுகாப்பின்மை மற்றும் சமூக விலக்குக்கு பாதிப்பை அதிகரிக்கும், குறிப்பாக பெண்கள் மற்றும் பிற ஓரங்கட்டப்பட்ட குழுக்களுக்கு. Limited access to compensation. Rural landless and marginal farmers often have limited access to compensation and rehabilitation, exacerbating their vulnerability. இழப்பீட்டுக்கான வரையறுக்கப்பட்ட அணுகல். கிராமப்புற நிலமற்ற மற்றும் குறு விவசாயிகள் பெரும்பாலும் இழப்பீடு மற்றும் மறுவாழ்வுக்கான குறைந்த அணுகலை கொண்டுள்ளனர், இது அவர்களின் பாதிப்பை அதிகரிக்கிறது. Disruption of social networks. Displacement can disrupt social networks and community structures, leading to social isolation and loss of cultural identity. சமூக வலைப்பின்னல்களை சீர்குலைத்தல். இடப்பெயர்ச்சி சமூக வலைப்பின்னல்கள் மற்றும் சமூக கட்டமைப்புகளை சீர்குலைத்து சமூக தனிமை மற்றும் கலாச்சார அடையாளத்தை இழக்க வழிவகுக்கும். Consequences. Increased poverty. Displacement can lead to increased poverty and inequality, particularly for rural landless and marginal farmers. அதிகரிக்கும் வறுமை. இடம்பெயர்வு, குறிப்பாக கிராமப்புற நிலமற்ற மற்றும் விளிம்பு நிலை விவசாயிகளுக்கு வறுமை மற்றும் சமத்துவமின்மையை அதிகரிக்க வழிவகுக்கும். Social and cultural disruption. Displacement can disrupt social and cultural practices, leading to loss of cultural identity and community cohesion. சமூக மற்றும் கலாச்சார சீர்குலைவு.
இடம்பெயர்வு சமூக மற்றும் கலாச்சார நடைமுறைகளை சீர்குலைத்து கலாச்சார அடையாளம் மற்றும் சமூக ஒற்றுமையை இழக்க வழிவகுக்கும். அட்ரெஸிங் தி இஷ்யூ பிரச்சினையை நிவர்த்தி செய்தல். இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட். Development projects should prioritize inclusivity, ensuring that the rights and interests of rural landless and marginal farmers are respected and protected. உள்ளடக்கிய வளர்ச்சி கிராமப்புற நிலமற்ற மற்றும் விளிம்பு நிலை விவசாயிகளின் உரிமைகள் மற்றும் நலன்கள் மதிக்கப்பட்டு பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்து மேம்பாட்டு திட்டங்கள் உள்ளடக்கத்திற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். Fair compensation and rehabilitation. Fair compensation and rehabilitation programs should be implemented to support displaced communities. நியாயமான இழப்பீடு மற்றும் மறுவாழ்வு இடம்பெயர்ந்த சமூகங்களை ஆதரிப்பதற்காக நியாயமான இழப்பீடு மற்றும் மறுவாழ்வு திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும். Participatory approach. A participatory approach should be adopted, involving affected communities in decision-making processes and ensuring their voices are heard. பங்கேற்பு அணுகுமுறை முடிவெடுக்கும் செயல்முறைகளில் பாதிக்கப்பட்ட சமூகங்களை ஈடுபடுத்தும் மற்றும் அவர்களின் குரல்கள் கேட்கப்படுவதை உறுதி செய்யும் ஒரு பங்கேற்பு அணுகுமுறை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.